வாடகைக்கு பார்க்க வந்திருக்கிறதா? ஏய் அருணு, நீங்க நீ பாக்கியலட்சுமி தானே? ஏ பாக்கி. ஆமா அருணு, நான் பாக்கியலட்சுமி தான். நீ எங்க இங்க? எப்படி? ஏ வீடு பார்க்க வந்தோம்ல, இது உங்க வீடா? ஆமா அருணு, இது எங்க வீடு தான். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ல, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எங்க இந்த ஊர்ல? நாங்க இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? சொந்த வீடே கட்டிட்டோமே. ஆமா பத்தியா, அதனாலதான் வாடகைக்கு வீடு கட்டி விட்டுருக்கீங்க, நானும் வீடு கட்டி வந்திருக்கேன். ஆமா, சரி நீ என்ன பண்ற இப்ப? நானு ஊட்டியில ஒரு எஸ்டேட்ல மேனேஜரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. இப்ப அங்க பாக்கல, அது என்ன ஏதுன்னு அப்புறமா விவரமா சொல்றேன். என்ன? சரி. அருணு, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஏய் இல்ல பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு? ஆஹா, எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. நான் ஒருத்தி இங்க இருக்கேன். பாப்பா. என்ன உங்க கூட படிச்ச பொண்ணா? ஆமாடா பாப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வரிசையா லைன் வீடா இருக்கும்ல, அந்த வீட்டுல ஒரு வீட்டுல இருந்த பிள்ளடா இது. தெரியல என்ன. பாக்கி, இது யாருன்னு தெரியுதா? உன் தங்கச்சி தானே, நல்லா தெரியுது. தெரியாம எப்படி இருக்கும்? என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆனா நான் உங்களை பார்த்ததில்ல. இன்டர்வல் பீரியட்ல உங்க அண்ணன் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போவியே, பாத்திருக்கேன். யாருன்னு? இந்த பிள்ளை பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப தாவணி கட்டி பெரிய பொண்ணாயிட்டா என்ன? ஆமா பாக்கி. சரி, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? என் தங்கச்சிக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அருணு, வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. இங்கேயே வந்துருங்க ரெண்டு பேரும். பாப்பா, உனக்கு வீடு பிடிச்சிருக்காடா? இந்த வீடை பார்த்ததுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். ஆனா தண்ணி எல்லாம் வெளியே போய் தான் எடுக்கணுமாம்ல. நாங்க முன்னாடி இருந்த குவார்டர்ஸ்ல எல்லாம் தண்ணி உள்ளேயே வரும். நல்ல தண்ணிக்கு மட்டும்தான் வெளியே போகணும். அதுவும் கூட ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டியது இல்லை. எங்க வீட்டு வாசல்லையே குழாய் இருக்கும். மத்தவங்க தான் எங்க வீட்டு வாசலுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும். இங்கேயே அப்படிதான்ப்பா, எல்லாமே வீட்டு வாசல்ல இருக்கு. என்ன எடுத்துட்டு சுமந்துட்டு உள்ள கொண்டு வந்து ஊத்தணும், அவ்வளவுதான். உள்ளேயே வச்சா ரொம்ப தண்ணி பழங்குவாங்கப்பா, அதனாலதான் வெளியே வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா. சரி. அப்புறம் அது என்ன, உங்க அம்மா இப்படி பேசுறாங்க? எங்க அம்மா முதல்ல வீடு பார்க்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இங்க குடி வந்துட்டா நல்லா பேச பழகிடுவாங்க. அப்படியா? ஆமா. வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடட்டா அம்மாட்ட? என்னடா? இங்கேயே இருப்போம்னே. சரி, இங்கேயே இருந்துக்கிறோம். சரி. ஏ பாக்கி, எனக்குன்னு வாடகை குறைச்சு தருவியா? என்ன? பாப்பா டேய், ஒரு 200 ரூபா 300 ரூபா குறைச்சு கேப்போண்டா. அது எப்படின்னு குறைப்பாங்க, சும்மா இருங்க. பாக்கி குறைக்க சொல்லு. அருண், எங்க அம்மா வாடகை விஷயத்துல எல்லாம் ரொம்ப கராரா தான் இருப்பாங்க, குறைக்க எல்லாம் மாட்டாங்க. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, எல்லாரும் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதே நாங்களும் கொடுத்துறோம். சரி, கொடுத்துறோம். சரி அருண், அப்ப நான் எங்க அம்மாட்ட சொல்லிருட்டா? சரி. உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையும் நான் இங்க இருந்து பண்ணி தரேன். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. வாடகை மட்டும் தான் குறைக்க மாட்டோம், மற்றபடி உங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு. சரி. நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கூட படிச்ச பிள்ளை ஒரு 200 ரூபா 300 ரூபா குறைப்பான்னு பார்த்தா குறைக்க மாட்டேங்கிறா. ஏன்னே? அது இல்லடா பாப்பா, மாசத்துக்கு ஒரு 200 ரூபா குறைஞ்சாலும் அது நமக்கு லாபம் தானே. தண்ணி பில்லு கட்டிக்கலாம் பத்தியா? சும்மா இருங்கண்ணே. என்னமோ போ, என்ன கூட படிச்ச பழக்கமோ. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து பேசுறாங்களே, நல்லா பேசுவீங்களா? அதை விட்டுட்டு காசு குறைக்க முடியுமா என்னன்னு கேக்குறீங்க, போங்க. கேக்குறத கேட்டுறணும்லடா. அதான பார்த்தேன், உங்களோட பைக் ஹாரன் சவுண்ட் மாதிரியே இருக்கேன்னு தான் வந்தேன். நாங்க இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மானு, இங்க வாடா. நாங்க இங்க வந்திருக்கிறது எப்படி தெரியும்னு கேட்டேன். நீ எங்க போனாலும் வந்தாலும் நான் கவனிச்சுக்கிட்டே தான்டா இருப்பேன் இனிமேலு. யாரு, மல்லி சொன்னாளா? ஆமா, நீங்க இங்க பக்கத்து ஊர்ல வீடு பார்க்க போயிருக்கிறதா சொன்னாங்க. பின்னாடியே வந்தேன். சரி, இந்த வீடு தானா? பார்த்தாச்சா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. 4 வீடு இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள. ஆமா, ஓனர் வீட்டோட சேர்த்து மொத்தம் 5 வீடு. அதுல நாங்க இருக்க போறது 1. ஓ சரி. தண்ணி வசதி எல்லாம் எப்படி இருக்கு? எல்லா வசதியும் இருக்கு. சரிடா. உங்க அண்ணன் எங்க? அந்த உள்ளதா இருக்காரு. ஆமா, நீங்க எதுக்கு இப்படி பின்னாடியே வர்றீங்க? நான் அப்படித்தான் வருவேன், வரதான் செய்வேன். அண்ணனை கூப்பிடு. பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வர்றாங்க. வாங்க சார். 2 பேருன்னு தான் சொன்னீங்க, இப்ப 3ஆவது ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, இவர் எங்க முதலாளி ஐயம்மா, எங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஓ அப்படியா? சரி. ஆமாம்மா, ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் இவங்களோடதுதான். கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா, என்கிட்ட பேசுன மாதிரி பேசிடாதீங்க. சரி தம்பி. அருண், அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க எங்க அம்மா, நீ பேசு. சார் வாங்க சார். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏமா வாமா, நம்ம அங்கிட்டு போவோம். இல்ல, இனிமேல் நீங்க எஸ்டேட்ல வேலை பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமாங்க சார். அதான் உங்களோட பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சார், அது நான் இருக்கும்போதே இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதான். நீங்க இருக்கும்போதுன்னா? அருணாச்சலம், இதை வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க, பிடிங்க. எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நானே வர்றேன்.
எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள சொல்லிடுங்க, சரிங்களா? சரிங்க சார், நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். ஆனாலும் நீங்கள் பார்த்து கொடுத்தா சரியாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் இத்தனை வருஷம் எஸ்டேட்டில் வேலை பார்த்ததுக்கு உண்டான பலன் தான் இது. எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்க சார். நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். நீ இருடா அருணாச்சலம். அப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? அருண், அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? பேப்பர் ரெடியா இருக்கு. எழுதிக்கிட்டு இருப்பாக்கி, நான் வந்து கையெழுத்து போடுறேன். சரிப்பா. ஓ, அப்போ நானும் இனிமேல் அருணே கூப்பிடலாம் போலயே. சார், அது கூட பிடிச்ச பிள்ளை, அதான் தான் பேச்சிலே தெரியுது. அப்படின்னு நானும் இனிமேல் அருணே கூப்பிடுறேன். அப்போ அருண், அடுத்து என்ன பண்ண போறீங்க? சார், பாப்பா ஏஜென்சி ஒன்று ஆரம்பிப்போன்னு சொல்லுது. ஏஜென்சியா? என்ன ஏஜென்சி? டீ ஏஜென்சியா? ஆமாங்க சார். அப்படியா மேடம்? ஆமா, ஏன் நாங்க என்ன ஆரம்பிக்க கூடாதோ? ஆரம்பிக்கலாமே, தாராளமா ஆரம்பிக்கலாம். நான் ஊட்டிக்கு வந்த புதுசுல எங்க கடை ப்ராடக்ட் எடுத்து எனக்கே 8000 ரூபாய்க்கு வித்தவங்க தானே நீங்க. ஸோ தாராளமா பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். பண்ணுங்க. அருண், இடம் பார்த்தாச்சா? சார், இங்க பக்கத்துல ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் வாடகைக்கு இருக்கு. அதை வாடகைக்கு பிடிச்சி 2ஆ பிரிச்சு ஒரு பக்கம் ஆபீஸாவும் இன்னொரு பக்கம் குடோனாவும் மாத்திரலான்னு பாப்பா சொல்லுது. மேடம் சொல்லிட்டாங்களா? அப்போ சரியா தான் இருக்கும். அப்படியே பண்ணிடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க முடியுமா உங்களால? ஒரு வாரத்துக்குள்ளயா? ஏன் சார்? இப்போதைக்கு அக்சஸ் எல்லாமே என் கையில தான் இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம வெப்சைட் லிங்க் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்ரூவல் தரேன். சரிங்க சார். ஒரு வாரத்துக்கு மேலன்னா வேற யார் கைக்காவது போயிடும். அதுக்கப்புறம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு வாரத்துக்குள்ள பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். அது என்ன, ஒரு வாரத்துக்கு மேல வேற யார் கைக்கு போகும்? நான் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அவங்க யார் கையில் கொடுக்குறாங்களோ அவங்க கைக்கு போகும். அதுக்கப்புறம் அப்ரூவல் கேட்டு நீங்கள் அவங்க கிட்ட தான் நிறையா நடக்க வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு என் கையில் இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இந்த பேச்சு ஒன்றும் சரியில்லை. நான் சொல்லிட்டு வந்தது என்ன, நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது என்ன? மனு, பாப்பா, சார்கிட்ட பார்த்து பேசுடா. நீங்க சும்மா இருங்கண்ணே. நான் ஒன்று சொல்லிட்டு வந்தா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி, என்னமோ பேசுங்க. உங்களதான். நான் என்ன சொல்லிட்டு வந்தா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி, நீ வா, நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா முன்னாடி போய் நிக்கலாம். அவங்க கூடவே இருந்து நம்ம சண்டை போடலாம். நானும் பிரிஞ்சு வர மாட்டேன், சரியா? இது நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? அப்ப அப்படி பண்ணிடலாமா? அது எப்படி முடியும்? நாங்க என்ன சொல்லிட்டு வந்தேன்? உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்கன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். அது இப்போதைக்கு நடக்காதுடா. அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா மட்டும் நடந்துருமா? நடக்காது. அப்புறம் எதுக்கு வரணும்? என்ன நினைப்பாங்க எல்லாரும் உங்களை பத்தி? இல்ல என்ன பத்தி தான் என்ன நினைப்பாங்க? மனு, இது உன்னாலேயோ என்னாலேயோ மட்டும் அந்த பிரச்சனை இல்லடா. அப்புறம் நான் இதை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எங்க அம்மா கொஞ்ச நாளா அவங்க சரியில்லடா. அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லடா, அப்படியெல்லாம் பேசணும்னு எனக்கும் எந்த ஆசையும் இல்லை. அவங்க வேற ஒருத்தவங்களோட டாமினேஷன்ல இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியல. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்ற எங்களை தான் தப்பா நினைக்கிறாங்க. அதனால தான்டா மானு, நான் ஊட்டி பக்கமே அடிக்கடி வர்றதில்ல. பெங்களூரே போதும்னு இருந்துட்டேன். இல்லாட்டி நீ இங்கே இருந்தோம் நான் உன்னை விட்டுட்டு பெங்களூர்லயே இருந்திருப்பேனா சொல்லு? ஓஹோ, யாரோட டாமினேஷன்ல இருக்காங்க? அது நீ எனக்கு வீட்டில் இருந்தே இல்லை. அப்போ எங்க அம்மா பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க, பாத்தியா? ஆமா, அவங்க குடும்பத்தோட டாமினேஷன்ல தான் எங்க அம்மா இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட பொண்ணு தானே அப்போ உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதான் எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, அவங்க உங்களுக்கு சொந்தமா? அது ஏதோ ஒரு வகையில சுத்தி சுத்தி தூரத்து சொந்தம். ஆனா எங்க அம்மா அந்த பொண்ணோட அப்பாவை சொந்த அண்ணனா நினைச்சுக்கிட்டு அவர் பேச்ச மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இதனால எங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுல்ல. தெரியாதுல்லடி. இங்க வா, வண்டியில ஏறு, என் பின்னாடி உட்காரு. நம்ம அப்படியே போய்கிட்டே நான் எங்க வீட்டு கதையெல்லாம் சொல்லுவேனா. அப்படியே வண்டியில ஏறி உட்காருவாங்களா? இவர் கதையா சொல்லுவாராம். சொல்றேன்டி மானு, வா வந்து உட்காரு. ஆசை தோசை அப்பளம் வடை அம்புட்டும் எனக்கா? கொடுப்பாங்க கொடுப்பாங்க. நீங்களா கொடுக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நானா எடுத்துக்க தான் போறேன். சரி, இப்போ எஸ்டேட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்ப நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? என்ன வேலை பார்க்க? அதான் நீங்க ஏஜென்சி ஆரம்பிக்க போறீங்கல்ல, உங்க ஏஜென்சில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது? ஓனரமா ஒரு வேலை போட்டு கொடுங்க ஓனரமா. நான் அன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்னது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு பத்தியாடா. என்னது? இல்ல, நான் படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு நான் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொன்னீங்க, அதை சொன்னேன். ஆமா பாத்தீங்களா? ஆமா பாத்தீங்களா? சரி, எனக்கு ஒரு வேலை போட்டு தாங்களேன். நிஜமா தான் கேக்குறீங்களா? நிஜமா தாண்டி. ஏஜென்சில என்ன வேலை இருக்கும்? முதல்ல ஏஜென்சி எடுக்கணும். அதை நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் ஒரு வண்டி வாங்கணும். அந்த வண்டியில தான் டீ எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணணும். அந்த வேலை தான் இருக்கும். அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இவரு குழு குழுன்னு ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்த பிள்ளை. பத்தாக்குறைக்கு பெங்களூரு ஊட்டின்னு ஊரும் ஏசி தான். எப்படி சரியா வரும் இப்படி கடற்கடையா அலையிற வேலையெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நீ கூட இருந்தால் நல்லா குழுக்குழுன்னு தான் இருக்கும். இருந்தாலும் எடுத்த உடனே ஆள் போட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது.
இந்த கடை கடையா போற வேலையெல்லாம் எங்க அண்ணனே பாத்துக்குவாங்க. எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்கு. குடோனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும், புதுசா ஒரு வண்டி வாங்கணும், அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட்லயாவது வாங்கணும். இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கும்போது வேலைக்கு லேபர் போட்டு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க. இப்படி சொல்லிட்டு நான் வேலைக்கு என்னடி பண்ணுவேன்? உன்னை நம்பி தான் வந்தேன். இதுக்கு தான் நான் உங்க வீட்லயே இருங்கன்னு சொன்னேன். கேட்டா தானே? கேட்டா தானே? கேட்க மாட்டேங்கிறான்ல இவன். இந்த பேச்ச முதல்ல குறைங்க என்ன, அப்பதான் உருப்படுவீங்க. ம். சரி, இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஹஸ்பண்ட் வேலை போட்டு கொடு. ஆ? மான்குட்டி, ஆமாடி, நீ வேற நான் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்ட. அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? நான் வேணா பாத்துக்கிறேன். உங்களுக்கு விளையாட்டா இருக்கு என்ன நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிற காரியம்? இல்லடா, இங்க பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்க அம்மா கூட தான் இருக்கணும். அவங்களே வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அங்க இருக்கிறது? சொன்னது யாரு? உங்க அம்மா தானே. அம்மா கிட்ட எல்லாம் என்ன ரோசமான வேண்டி கிடக்கு? இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சா திட்டத்தான் செய்வாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக அப்படியே அனுப்பிடுவாங்களா? அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. சும்மா திட்டுறதுதான், 4 அடி கூட அடிக்கிறது தான். வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். என்ன அம்மா தானே, இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கே கொஞ்சிக்குவாங்க. அதுக்கெல்லாம் போய் ரோசமானம்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு. அப்படி இல்லடா, இது ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சு. ஒரு சில விஷயங்களை நான் உடைச்சு சொல்ல முடியாதுடா. உங்ககிட்டயும் சரி, மத்தவங்க கிட்டயும் சரி, சொல்ல முடியாதுடா. சரி, அப்ப என்னதான் முடிவு இதுக்கு? அவங்களுக்கா என்னைக்கு புரிஞ்சு என்னையும் உன்னையும் ஏத்துக்கிறாங்களோ அது வரைக்கும் நான் வெளியே வந்தது தான். அப்படின்னா உங்களை உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டேங்கிற கெட்ட பேர் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நான் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்தேன். நீ ஒன்னு சொல்லு, இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் வர்றதை பாத்துக்கலாம். வரியா? அப்படி ஒரு வேலையெல்லாம் என்னைக்கு நான் பண்ண மாட்டேன். நீ உனக்குன்னு ஒரு தன்மானத்தோட இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட இருக்கேலடா. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு பிடிவாதம் இருக்குடாமானு. உனக்கு உன்னோட தன்மானம் பெருசுன்னா அப்போ எனக்கு மட்டும் அது குறைச்சலா சொல்லு? நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் இங்க பாரு, உங்க அண்ணன் அங்க இருந்து வெளியே வந்துட்டார்ல. இனிமேல் அவங்க உன்னை பத்தி என்ன பேசுனா என்ன? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மேலும் அவங்க பேசுறது உன் காதுல விழவா போகுது? நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கடாமானு. அதுல மேல மேல ஏறி போய்கிட்டே இரு. நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க பாருங்க. நான் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி தரேன். சரியா? அதுக்கு மேல எஸ்டேட் யார் கைக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஒன்னு தம்பி கைக்கு போகும், இல்லைன்னா அம்மாவே எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க பாக்குறோம். அதுல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்ன சப்போர்ட் வேணாலும் என்கிட்ட உடனே கேட்க சொல்லுவாங்க என்னன்னு. சரி. அப்புறம் எப்படி ஏஜென்சி நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டுமா இல்ல டோட்டல் தமிழ்நாடா? ஆத்தாடி, அவ்வளவுக்கெல்லாம் இப்ப எங்க கிட்ட காசு இல்ல. எடுத்த உடனே அகலக்கால் வைக்கிற நிலைமையிலே நாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும்தான். நீலகிரி மாவட்டத்துக்கு ஏற்கனவே நமக்கு 2 டீலர்ஸ் இருக்காங்க. அது போக உங்களுக்கு 3ஆவதா தான் கொடுக்க வேண்டி வரும். இப்போதைக்கு பாருங்க, கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏஜென்சி நேம் கொஞ்சம் கேட்சியா வைக்கணும். சரியா? சரி. சரிடா, இப்போ ஊருக்கு திரும்ப எப்படி வர போறீங்க? வரியா? நான் கூட்டிட்டு போட்டா? இல்ல, எங்களுக்கு இங்க கொஞ்சம் பஜார்ல வேலை இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். சரிடா, பணம் ஏதாவது தேவைப்படுமா? நான் தரவா? இல்ல வேண்டாம், எங்ககிட்ட இருக்கு. இருக்கா? சரி, வச்சுக்கோங்க. என்ன எதுவும் கேட்டுறாதீங்க என்கிட்ட, அப்புறம் தலையில இருக்கிற கிரீடம் இறங்கிரும். ஓய் ஓய் மானு, வாங்க. சும்மா தான் போகணும். அப்புறம் என்ன, உன்னை பார்க்க வந்ததுக்கு ஏதாவது முத்தம் கொடுத்தா அனுப்பி வைக்க போற? என்ன? என்னடி? இங்க பாருங்க, நாங்க இங்க குடியிருக்கோம்னு சொல்லிட்டு அடிக்கடி எல்லாம் என்ன பாக்குறதுக்கு இங்க வரக்கூடாது. வீட்டு ஓனர் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பார்த்தேன். ஆமா, அப்புறம் எங்களை தான் தேவையில்லாம திட்டுவாங்க. மானு, தேவைப்பட்டா இதே வீட்டுக்கு நானும் குடி வந்துருவேன், பாத்துக்கோ. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்? நீங்க யாரு என்னங்கறத மறந்துடக்கூடாது. சரியா? இந்த மாதிரி வீட்ல எல்லாம் நீங்க வந்து தங்க கூடாது. அது உங்க கௌரவத்துக்கு அழகு இல்ல. என் பொண்டாட்டியே இங்க தங்கி இருக்கிறப்போ நான் தங்க கூடாதா? நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி இல்ல. இல்லையா? இன்னும் ஆகல. ஆயிடுவேல்ல? அது ஆனதுக்கு அப்புறம். சரி, என்னோட வருங்கால பொண்டாட்டி அப்படி வச்சுக்கோமா? என்னோட வருங்கால பொண்டாட்டியே இந்த வீட்டுல தங்கும்போது நான் வந்து தங்க கூடாதா? எனக்கு ஒரு வீடு இருக்கா, போர்ஷன் இருக்கான்னு கேட்டு வைக்கிறியா? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது சொல்லிட்டேன். சரிடி, அப்புறம் உன்னை எங்க வந்து பாக்குறது? போன் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிற ரோஷக்காரி. நான் இந்த ஒரு போன் வாங்கிடுவேன். ஆமா, ஏஜென்சி ஓனராக போறீங்க, போன் வேணும்ல? வாங்கிட்டு நம்பர் தர்றேன். சரி, மறக்காம நம்பர் கொடுங்க, சேவ் பண்ணிக்கிறேன். சரி. அதுக்கு முன்னாடி நீங்க சாரோட நம்பரை மனப்பாடம் பண்ணி வைங்க. எந்த சாரோட நம்பரை? என்னோட நம்பரை தாண்டி. அது தெரியாம தானே முழிச்சிட்டு இருந்தாங்க சென்னையில. ஆமா ஆமா ஆமா, மனப்பாடம் பண்ணி வச்சிடுறேன். அதை செய் முதல்ல. என்ன மட்டும் மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்தா பத்தாது, என் நம்பரையும் வச்சிருக்கணும். அது மனசு முழுக்க நீங்களே இருக்கிறதுனால வேற எதையும் சேவ் பண்றதுக்கு மனசுல இடம் இல்ல. அதான் இப்படியே பேசி பேசியே மயக்கு. எல்லாம் தங்களிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான் சாமி. சரிதான்,
அப்போ நான் கிளம்பட்டுமா தேவி? ம் போயிட்டு வரேன் ஓனரம்மா. ம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறேன். இல்லாட்டி வண்டியோட சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். போயிட்டு வாங்க. என்னைக்குடி பால் காய்ச்ச போறீங்க? கூப்பிடுவீங்களா அதுக்கு? அதெல்லாம் கூப்பிட மாட்டோம். ஏன்டி ஒரு டம்ளர் பால் கொடுக்க மாட்டீங்களாடி கூப்பிட்டு வச்சு? அண்ணங்கிட்ட தான் கேட்கணும். சரி, பாத்துக்கிறேன். சரி வரட்டாடா? ம் பார்த்து இருங்க. என்னடா, போயிட்டு வரேன். சரி, நீங்கள் பார்த்து போங்க. சரிங்க, போயிட்டு வரேன். ம் பாப்பா மனு, அண்ணன் கையெழுத்து போடட்டா, நீ போடுறியாடா? அண்ணன் நீங்களே போடுங்க, இந்த வாரேன். மனு, என்ன மனு, எவ்வளவு நேரம்? மல்லி, உங்க அண்ணன் சொன்ன வீட போய் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சரி இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசலாம். சொல்றத கேளு. அங்க போய் பார்த்தா எங்க அண்ணனோட கூட படிச்ச பொண்ணு தான் அந்த வீட்டு ஓனரு. சரி மனு. அப்புறம் அப்படியே அங்கேயே பஜாருக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டோம். என்னை கொஞ்சம் பேச விடுறியா? என்ன சொல்லு. அம்மா, வாசல்ல என்ன பெரிய கார் நிக்குது அங்க. அதை எங்க என்னை சொல்ல விட்ட? சரி சொல்லு, என்ன, யார் வந்திருக்காங்க? நீ உள்ள வா. சின்ன முதலாளி ஐயா வந்திருக்காரு. என்ன சொல்ற மல்லி? ஆமா, அவங்க கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அப்படியே சினிமா நடிகை மாதிரி இருக்காங்க, தெரியுமா? ஐயா கூட யாருமா வந்திருக்காங்க? ஐயா கட்டிக்க போற பொண்ணுன்னு நினைக்கிறேன். இங்க எதுக்கு வந்திருக்காங்க? சரி வா, உள்ள போய் பாப்போம். சரி வா. அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானம்மா? சரி வாங்க, உள்ள போவோம், அப்புறம் பேசுவோம். வாங்க சார். ஹாய் ஏஞ்சல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். எம்கே, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. ஷியோர் வினி. ஃபர்ஸ்ட் உனக்கு பாரு, இதான் ஏஞ்சல். ஹாய். வணக்கம்மா. ஏஞ்சல், இதான் என்னோட ஃபியான்சி. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா? அழகா இருக்காங்க. சரி உட்காருங்களேன் ரெண்டு பேரும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏஞ்சல், கிளம்பலான்னு எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க. சாரி சார், ஒரு வேலையா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருந்தோம். தட்ஸ் ஓகே, ஃபைன். அவர் சொன்னாரு, அந்த அண்ணன் சொன்னாரு. சரி. அம்மா, என்ன இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்க தான் ஏஞ்சல். என்ன பாக்குறதுக்கா? எஸ் ஏஞ்சல், வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துரு. என்ன? அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். நீ சின்ன பொண்ணு, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் கிளம்பி வந்தேன். பரவாயில்ல சார், நீங்க இவ்வளவு தூரம் எங்களை தேடி வந்ததே பெரிய விஷயம்தான். என்ன விஷயம்? அது நீ வீட்டில் இருக்கிறப்போவே என் கல்யாணத்துக்கு நீ இருந்தே ஆகணும்னு சொன்னேன்ல, நீ தான் கோச்சுக்கிட்டு கிளம்பிட்ட. சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்னோட ஃபியான்சி வினி கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டா. ஏஞ்சல், மேடம், எங்க கல்யாணத்துக்கு யார் வர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா நீ வரணுமா? ஆமா, என்னோட எம்கே உயிரை காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருக்க. நீ இல்லாம எங்க கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு? அன்னைக்கு மட்டும் வீட்டில் நான் இருந்திருந்தேன்னு வையேன், உன்னை அங்கிருந்து போகவே விட்டுருந்துருக்க மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால தான் எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? நீ இல்லாம எங்க கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு? எம்கே உன்னை அங்கிருந்து போக விட்டுருக்கவே கூடாது. அச்சோ, அதனால என்ன? பரவாயில்ல. இல்ல நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல என்னால ஒத்துக்கவே முடியாது. நீ கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும். நீ ஓகேன்னு சொன்னேன்னா இப்பவே உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். இல்ல, அப்படிலாம் வர்றது கஷ்டம். அப்படின்னு பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்தா கூட போதும். நேர்ல வந்து உனக்கு இன்விடேஷன் வைக்கணும்னு தான் நானும் இவரும் வந்திருக்கோம். எனக்கு எதுக்கு? என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நீ இல்லைன்னா இன்னைக்கு எம்கே எனக்கு இல்லை. எம்கேவே இல்லைன்னா என் கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு? அப்போ என் கல்யாணம் நடக்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தானே. எம்கே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதை கேட்ட உடனே நான் உன்னை பார்க்கறதுக்கு ஓடோடி வந்துட்டேன். இந்தா, இதை உங்க அண்ணனோட சேர்ந்து வாங்கிக்கோ. எம்கே கொடுங்க. இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம். எம்கே பிடிங்க. ஓகே, வாங்கிக்கோ ஏஞ்சல். நடந்ததெல்லாம் மறந்துரு. அன்னைக்கு நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத. அந்த பிரச்சனை வேற, என்னோட கல்யாணம் வேற, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம், சரியா? நீ கண்டிப்பா உன் அண்ணனோட என் கல்யாணத்துக்கு வரணும், ஓகேவா? அண்ணே, வாங்கிக்கோமா. நீங்களும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. எங்க அத்தை பேசினதையும் எம்கே பேசினதையும் மனசுல வச்சுக்காத ஏஞ்சல். நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அவங்கள அப்படி பேச விட்டுருக்க மாட்டேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வராம இருந்துராத. சரி, வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஏஞ்சல், அண்ட் ஐம் ரியலி சாரி. என்ன? இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் அண்ணனை கூப்பிட்டீங்களா? அண்ணன் எங்க இருக்காரு ஏஞ்சல்? ஃபோன் பண்ணி கேளுங்களேன். நான் ஃபோன் பண்ணாம இருப்பேன். நான் என் அண்ணனுக்கு அட்டன் பண்ணல. உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் இப்ப கல்யாணம் மாப்பிள்ள நீங்க. உங்க அண்ணன் உங்க கல்யாணத்துக்கு வரணும்னா நீங்க தான் இறங்கி போய் கூப்பிடணும். கூப்பிடுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அண்ணன் வரணும்ல. சமாதானப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க தானே சொன்னீங்க அந்த பிரச்சனை வேற இந்த விஷயம் வேறன்னு. அது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க. என்னையவே கூப்பிட்டுருக்கீங்க. ஏஞ்சல் சொல்றது சரிதான் எம்கே. மாமா எங்க இருக்காருன்னு கேளுங்க. நான் பேசி சமாதானப்படுத்துறேன். நான் பேசியே என் அண்ணன் சமாதானம் ஆகல. நீ பேசுனா கண்டிப்பா கோவப்படுவாரு. சரி, அப்ப என்னதான் பண்றது? கால் பண்ணி பாருங்க சார். ஓகே.
ஹலோ ப்ரோ, எப்படி இருக்க ப்ரோ? இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ இல்லாம நான் மட்டும் எப்படி ப்ரோ நல்லா இருப்பேன்? எதுக்கு கூப்பிட்ட? விஷயத்த சொல்லு. நீ எங்க இருக்க ப்ரோ? ஊட்டியில. நானும் ஊட்டியில தான் ப்ரோ இருக்கேன். இங்கேயா? ஆமா ப்ரோ, உன்னை பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு தான் ப்ரோ. பாரு, உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்ன கூப்பிடாத, கூப்பிட்டு சங்கடப்படுத்தாத. ப்ரோ, நீ இல்லாம எப்படி ப்ரோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நான் வந்தா உன் கல்யாணம் நடக்காது, நிப்பாட்டிடுவேன். பரவாயில்லையா? வரட்டா? என்ன ப்ரோ இப்படி சொல்ற? நான் இப்படித்தான்டா பேசுவேன். என்னெல்லாம் கூப்பிடாத உன் கல்யாணத்துக்கு. சரி ப்ரோ, நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்குன்னா எங்க? நம்ம எஸ்டேட் பங்களாக்கு வா ப்ரோ. அங்கன்னு இல்லை, நீ எங்க வச்சு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் உன் கல்யாணத்துக்கு. அதை நேர்ல பேசிக்கலாம் ப்ரோ, நீ வா. பாரு, நீ தேவையில்லாத வேலை பார்க்காத. வந்த வழியே அப்படியே திரும்பி போயிடு. நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உன் கல்யாணத்துக்கு நான் வர்றாப்புல இல்ல. ஏன் ப்ரோ இப்படி சொல்ற? என் தம்பி வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே நாசமாகறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுடா. வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன். சொல்லு, வரவா? என்ன பதில காணோம்? சரி, நான் வைக்கிறேன் ப்ரோ. அப்படி கட் பண்ணிட்டு வந்த வழியா திரும்பி சென்னைக்கு போ.